சற்று நேரம் அமைதியாக அமர்ந்திருந்து கடவுளை வழிபடுவதற்கு முன்பதாக அமைதிக்குள் அடங்கியிருக்கின்ற கடவுளுடைய தூய பிரசன்னத்தை அமைதியில் யாவரும் உணரும்படி முயற்சி எடுப்போம். திரியேக கடவுளின் பேராலே இந்த வழிபாடை ஆசீர்வதித்து ஆரம்பம் செய்வோமாக. ஜெபிப்போம். அன்பு நிறைந்த சமாதானத்தின் கடவுளே, எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் அன்புக்கும் சமாதானத்திற்கும் ஊற்று காரணராக இருந்து இந்நாள் வரைக்கும் வழி நடத்திருக்கின்றீர். உமக்கு கோடான கோடி நன்றி. திருச்சபைக்கு வர முடியாத ஒரு சூழலிலும் கூட அன்புள்ள கடவுளே, உம்மை வழிபட முடியும் என்ற ஒரு நம்பிக்கையில் நாங்கள் வேரூன்றி இருக்கின்றோம். இந்த பக்தி நிமித்தம் அன்புள்ள கடவுளே, எதிர்ப்புகள் இருந்தாலும் கடினமான சூழல்கள் இருந்தாலும் மறுபடியும் உம்முடைய ஆலயத்துக்கு நாங்கள் யாவரும் இணைந்து வருவோம் என்ற ஒரு நம்பிக்கையோடு உம்மை வழிபட நாங்கள் இங்கே கூடியிருக்கின்றோம். இந்த நேரமானது அனைவருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும்படி உம்மை வழிபடுவதற்கு காரணத்தை புரிந்து கொள்ளும்படி, வழிபடு நிமித்தம் உம்முடைய ஞானத்தையும் அருளையும் நாங்கள் ஆசீர்வாதமாக ஏற்றுக்கொள்ளும்படி நீங்கள் தான் நமக்குள் இருந்து, நம்ம மத்தியில் இருந்து, நமக்கு முன்பதாக இருந்து எல்லா விதத்திலும் ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று மீட்பர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மன்றாடுகின்றோம். ஆமென். Sugar
இரண்டாம் ஆராதனை முறை. கடவுளை வழிபடுவோம். கடவுள் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்கின்றவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதில் களி கூர்ந்து மகிழ கடவோம். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். அப்பொழுது எங்கள் வாய் குடியேறும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவியுக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களில் மகிமை உண்டாவதாக. ஆமென். திரியேக கடவுளை போற்றுவோம். சேனைகளின் கடவுளாகிய கர்த்தரே, நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். வானமும் பூமியும் இந்த மகிமையினால் நிறைந்திருக்கின்றன. உன்னதத்திலே ஓசன்னா. கர்த்தரின் நாமத்தினாலே வந்தவர் தோற்கடிக்கப்பட்டவர். உன்னதத்திலே ஓசன்னா. கடவுளே, நீர் பரிசுத்தர். கடவுளே, நீ பரிசுத்தர். சர்வ வல்லவரே, நீர் பரிசுத்தர். சர்வ வல்லவரே, நீ பரிசுத்தர். சாவாமையுடையவரே, நீர் பரிசுத்தர். சாவாமுடையவரே, நீ பரிசுத்தர். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் அறையுண்ட எங்கள் மீட்பரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் அறையுண்ட மீட்பரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் ஜெபங்களையும் இந்த ஆராதனை வேளையும் ஏற்றுக்கொண்டு எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் மேல் மனதுருகி எங்கள் மேல் கிருபையாயிரும். கடவுளை நோக்கி மன்னிப்புக்காக ஏங்குவோம். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாகவும், நமக்குள் உண்மை இல்லை, நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அநீதமும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கதவரும் நீதியும் உள்ளவர். நான் எழுதிய தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமது பார்வையிலும் நான் பாவம் செய்தேன். இனி உம்முடைய மகன் என்று சொல்வதற்கு நான் பாத்திரன் அல்லன். உம்முடைய கூலிக்காரர்களில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன். கடவுளுடைய ராஜ்யம் சமீபத்திருக்கின்றது. மனம் திரும்பி சுவிசேஷத்தில் நம்பிக்கை வையுங்கள். நாம் மனத்தாழ்மையோடு நம்முடைய பாவங்களை கடவுளிடத்தில் அறிக்கை செய்வோமாக. எல்லோரும் இணைந்து முதலாம் பாவ அறிக்கை ஜெபத்தை சொல்லுவோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் நம்முடைய வழிகளை விட்டு விலகி அலைந்து போனோம். எங்களுக்கு யோசனைகளுக்கும் விரும்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். நம்முடைய பரிசுத்தமாகவும் செய்தோம். செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரீர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலமாய் மனிதருக்கு அருள் செய்த வாக்குத்தத்தத்தின்படி நிர்வாகியுள்ள குற்றவாளியாக இருக்கிறோம். தப்பில் இருக்கிற பொறுமையாயிரும். பாவத்திமித்தம் சீர்படுத்தும். பிதாவே, பரிசுத்தமாய் உண்டாகும்படி நாங்கள் இதய பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியும் உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தார்கள். ஆமென். கடவுளிடத்தில் இருந்து மன்னிப்பை பெற்றுக் கொள்ளலாம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமும் உள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிமித்தையும் நமக்கு கட்டளை அருளி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்த ஆவியின் கிருபையும் தேற்றுதலும் தந்தருள்வாராக. ஆமென். ஆண்டவரை துதியுங்கள். ஆண்டவர் நாமம் துதிக்கப்படுவதாக. இந்த நாளுக்குரிய கடவுளுடைய வார்த்தைகள் இப்பொழுது படிக்கப்படும். The first reading is taken from Isaiah chapter 6, 1 to 8. In the year the king Uzziah died, I saw the Lord. He was sitting on his throne, high and exalted, and his robe filled with old temple. Around him flaming creatures were standing, each of them which had 6 wings each. Each creature covered its face with 2 wings and its body with 2, and used the other 2 for flying. These were calling out to each other, Holy, holy, holy. The Lord Almighty is holy. His glory fills the world. The sound of their voice made the foundation of the temple shake, and the temple itself became filled with the smoke. I said, there is no hope for me. I am doomed because every word that passes my lips is sinful, and I live among a people whoever word is sinful. And yet, with my own eyes, I have seen the King, the Lord Almighty.
Then one of the creatures flew down to me, carrying a burning coal that he had taken from the altar with a pair of twine. He touched my lips with the burning coal and said, "This has touched your lips, and now your guilt is gone, and your sins are forgiven." Then I heard the Lord say, "Whom shall I send? Who will be a messenger?" I answered, "I will go. Send me." Amen. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட இரண்டாம் வேத பகுதி யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரம் வசனம் 1 முதல் 11 முடிய. வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரம் வசனம் 1 முதல் 11 முடிய. இவைகளுக்கு பின்பு இதோ பரலோகத்தில் திறக்கப்பட்டிருந்த ஒரு வாசலை கண்டேன். முன்னே எக்கால சத்தம் போல என்னுடனே பேச நான் கேட்டிருந்த சத்தமானது, "இங்கே ஏறி வா, இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க வேண்டியவைகளை உனக்கு காண்பிப்பேன்" என்று விளம்பினது. உடனே ஆவிக்குள்ளானேன். அப்பொழுது இதோ வானத்தில் ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருந்தது. அந்த சிங்காசனத்தின் மேல் ஒருவர் வீற்றிருந்தார். வீற்றிருந்தவர் பார்வைக்கு வஜ்ரக்கல்லுக்கும் பதுமராகத்துக்கும் ஒப்பாயிருந்தார். அந்த சிங்காசனத்தை சுற்றி ஒரு வானவில் இருந்தது. அது பார்வைக்கு மரகதம் போல் தோன்றிற்று. அந்த சிங்காசனத்தை சூழ 24 சிங்காசனங்கள் இருந்தன. 24 மூப்பர்கள் வெண்வஸ்திரம் தரித்து தங்கள் சிரசுகளில் பொன்முடி சூடி அந்த சிங்காசனங்களின் மேல் உட்கார்ந்திருக்க கண்டேன். அந்த சிங்காசனத்திலிருந்து மின்னல்களும் இடி முழக்கங்களும் சத்தங்களும் புறப்பட்டன. தேவனுடைய 7 ஆவிகளாகிய 7 அக்கினி தீபங்கள் சிங்காசனத்திற்கு முன்பாக எரிந்து கொண்டிருந்தன. அந்த சிங்காசனத்திற்கு முன்பாக பளிங்கு கொப்பான கண்ணாடி கடல் இருந்தது. அந்த சிங்காசனத்தின் மத்தியிலும் அந்த சிங்காசனத்தை சுற்றியிலும் 4 ஜீவன்கள் இருந்தன. அவைகள் முன்புறத்திலும் பின்புறத்திலும் கண்களால் நிறைந்திருந்தன. முதலாம் ஜீவன் சிங்கத்திற்கொப்பாகவும், 2ஆம் ஜீவன் காளை கொப்பாகவும், 3ஆம் ஜீவன் மனுஷ முகம் போன்ற முகமுள்ளதாகவும், 4ஆம் ஜீவன் பறக்கிற கழுகு கொப்பாகவும் இருந்தன. அந்த 4 ஜீவன்களிலும் ஒவ்வொன்றும் அவ்வாறு சிறகுகள் உள்ளவைகளும் சுற்றிலும் உள்ளேயும் கண்களால் நிறைந்தவைகளுமாயிருந்தன. அவைகள் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று இரவும் பகலும் ஓய்வில்லாமல் சொல்லிக் கொண்டிருந்தன. மேலும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவருக்கு அந்த ஜீவன்கள் மகிமையையும் கனத்தையும் ஸ்தோத்திரத்தையும் செலுத்தும் போது 24 மூப்பர்களும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவர்களை தொழுது கொண்டு தங்கள் கிரீடங்களை சிங்காசனத்துக்கு முன்பாக வைத்து, கர்த்தாவே, தேவரீர் மகிமையையும் கனத்தையும் வல்லமையையும் பெற்றுக்கொள்ளுகிறதற்கு பாத்திரராய் இருக்கிறீர். நீரே சகலத்தையும் சிருஷ்டித்தீர். உம்முடைய சித்தத்தினாலே அவைகள் உண்டாயிருக்கிறவைகளும் சிருஷ்டிக்கப்பட்டவைகளுமாய் இருக்கிறது என்றார்கள் என்பதே வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட இரண்டாம் வேத பகுதி வாசித்தாயிற்று. வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட சுவிசேஷ வேத பாடம் பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் முதல் 26ஆம் வசனம் முடிய. பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் முதல் 26ஆம் வசனம் முடிய. இயேசு அவளை நோக்கி, "நீ போய் உன் புருஷனை இங்கே அழைத்து கொண்டு வா" என்றார். அதற்கு அந்த ஸ்திரீ, "உனக்கு புருஷன் இல்லை" என்றாள். இயேசு அவளை நோக்கி, "எனக்கு புருஷன் இல்லை என்று நீ சொன்னது சரிதான். எப்படியெனில் 5 புருஷர் உனக்கு இருந்தார்கள். இப்பொழுது உனக்கிருக்கிறவன் உனக்கு புருஷன் அல்ல. இதை உள்ளபடி சொன்னாய்" என்றார். அப்பொழுது அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, "ஆண்டவரே, நீர் தீர்க்கதரிசி என்று காண்கிறேன். எங்கள் பிதாக்கள் இந்த மலையிலே தொழுது கொண்டு வந்தார்கள். நீங்கள் எருசலேமில் இருக்கிற ஸ்தலத்திலே தொழுது கொள்ள வேண்டும் என்கிறீர்களே" என்றாள். அதற்கு இயேசு, "ஸ்திரியே, நான் சொல்லுகிறதே நம்பு. நீங்கள் இந்த மலையிலும் எருசலேமிலும் மாத்திரமல்ல, எங்கள் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது. நீங்கள் அறியாததை தொழுது கொள்கிறீர்கள், நாங்கள் அறிந்திருக்கிறதை தொழுது கொள்கிறோம். ஏனென்றால் இரட்சிப்பு யூதர்கள் வழியாய் வருகிறது. உண்மையாய் தொழுது கொள்கிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும். அது இப்பொழுதே வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்கிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும்
உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, கிறிஸ்து என்னப்படுகிற மேசியா வருகிறார் என்று அறிவேன். அவர் வரும்போது எல்லாவற்றையும் நமக்கு அறிவிப்பார் என்றார். அதற்கு இயேசு, உன்னுடனே பேசுகிற நானே அவர் என்றார். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட சுவிசேஷ வேத பாடம் வாசித்தாயிற்று. ஆண்டவரை நோக்கி நாம் மன்றாடுவோம். என் கற்பாரை மீட்பதுமான கர்த்தாவே, அடியனுடைய வாயின் வார்த்தைகளும் கேட்கின்ற மக்களுடைய இதயத்தின் சிந்தனைகளும் உடைய சமூகத்திலே பிரதியாக காணப்படுவதாக. ஆமென்.
அன்பார்ந்த திருச்சபையாரே, உங்கள் யாவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் என்னுடைய வணக்கத்தையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த ஒரு அருமையான ஒரு வாய்ப்பை வழங்கியிருக்கின்ற திருச்சபையினுடைய போதகர் இம்மானுவேல் நெகேமியா அண்ணன் அவர்களுக்கும் மற்றும் பரிபாலன குழு அங்கத்தினர்கள், திருச்சபையினுடைய ஒவ்வொரு குடும்பத்தாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் என்னுடைய வணக்கத்தையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய நாளிலே நாம் சிந்திக்கும்படியாக தென்னிந்திய திருச்சபையின் முறைமையின்படி நமக்கு தந்திருக்கின்ற தலைப்பானது மக்களின் பற்றுறுதி கொண்டாட்டமே வழிபாடு. மக்களின் பற்றுறுதி கொண்டாட்டமே வழிபாடு, மக்களின் நம்பிக்கையின் கொண்டாட்டமே வழிபாடு என்கின்ற தலைப்பை மையமாக வைத்து நாம் சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். The worship celebration of people faith என்கின்ற தலைப்பை மையமாக வைத்து நாம் சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். வழிபாடு என்று சொன்னால் சமய நம்பிக்கையின் ஒரு வெளிப்பாடாக அது காணப்படுகின்றது. ஒருவர் கடவுளை நேரடியாக சந்திப்பது மிக அரிதான ஒரு காரியம். ஆனால் அன்றாட வாழ்விலே இறைவனது உடனிருப்பையும் செயல்களையும் மகிமையும் புரிந்து கொள்வது மிக எளிதான ஒரு காரியம். இறைவன் மிக அருகாமலே இருக்கின்றார், அவன் நம்மோடு கூட இருக்கின்றார், அவன் நம்மோடு கூட உறவாடுகின்றார் என்கின்ற ஒரு உணர்வை வெளிப்பாடுதான் இந்த வழிபாடு. ஆகவே இந்த வழிபாடு என்பது வழிபடும் மக்களின் நம்பிக்கையின் ஒரு வெளிப்பாடாக காணப்படுகின்றது. வழிபாடு என்பது ஒரு நம்பிக்கையின் ஒரு வெளிப்பாடாக காணப்படுகிறது. எனவே அதை நாம் கொண்டாட்டமாக வெளிப்படுத்துகின்றோம். ஆனால் இந்த சூழ்நிலைகளிலே வழிபடுகின்ற நீங்களும் நானும் வழிபாட்டை எவ்விதமாக நாம் கொண்டாடுகின்றோம் என்கின்ற ஒரு கேள்வி நாம் மனதிற்குள்ளாக எழுப்பும் பொழுது நிச்சயமாகவே வழிபாட்டை மையமாக வைத்து நம்முடைய நம்பிக்கையை நாம் கொண்டாடுகின்றோமா, அல்லது வழிபாட்டு ஸ்தலத்திற்குள்ளாக கடந்து வந்து வழிபாட்டு ஸ்தலத்தை மையமாக வைத்து நாம் கொண்டாடுகின்றோமா என்கின்ற ஒரு சிந்தனையை நாம் எழுப்ப இவ்வேளையிலே நான் உங்களை ஆயத்தப்படுத்துகின்றேன். சபை பிரிவுகள், மரபுகள், சபையின் ஆடம்பரம், சபையினுடைய கட்டட அமைப்புகள், உயரமான ஒரு மணி கோபுரங்கள், சபையிலே காணப்படுகின்ற குளிர்சாதன வசதி மண்டபங்கள், இவற்றை வைத்து நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோமா, அல்லது நிச்சயமாகவே ஆண்டவர் என்னோடு கூட இருக்கின்றார் என்கின்ற நம்பிக்கையை நாம் உறுதிப்படுத்தி அதை நாம் வழிபாட்டிலே கொண்டாடுகின்றோமா என்கின்ற ஒரு சிந்தனைக்குள்ளாக இவ்வேளையிலே நாம் கடந்து வர நான் உங்களை அழைக்கின்றேன். வழிபாடு அல்லது ஆராதனை, தொழுகை என்கின்ற இந்த வார்த்தை எபிரேயருடைய மூல சொல்லினுடைய பொருள் என்னவென்று பார்த்தால் தொண்டு புரிதல், ஊழியம் செய்தல், பணி புரிதல் அல்லது சேவை புரிதல் என்கின்ற பல சொற்கள் அர்த்தத்தை அது கொடுக்கின்றதாக காணப்படுகின்றது. கிரேக்கத்தினுடைய மூலப்பொருளை பார்க்கும் பொழுது வழிபாடு என்பது வணங்குதல், பணிந்து கொள்ளுதல் அல்லது சேவித்தல் என்கின்ற பல அர்த்தங்களை அது கொடுக்கின்றதாக காணப்படுகின்றது. ஆனால் திருமறை நாம் திருப்பி பார்க்கும் பொழுது வழிபாடானது திருமறையிலே எவ்விதமாக அதை கொண்டாடப்பட்டது, திருமறையிலே எதிர்பார்க்கின்ற காரியங்கள் என்ன, எவ்விதமாக நாம் ஆண்டவரை வழிபட வேண்டும் என்று சொல்லி நாம் திருமறை சற்று அலசி நாம் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது நம்முடைய முற்பிதாக்கள், நம்முடைய குல மூதாதையர்கள் என்று அழைக்கப்படுகின்ற நம்முடைய முற்பிதாக்கள் காலத்திலே அவர்கள் மிக எளிமையான ஒரு வழிபாட்டை அவர்கள் நடத்தினார்கள். அது ஓரளவு தனியார் சார்ந்தவைகளாகவும் வேண்டுதல், பலி இவைகளோடு அது இணைந்தவைகளாக காணப்பட்டன. ஒரு மிக எளிமையான ஒரு வழிபாடு. அவர்கள் எங்கெல்லாம் பயணம் செய்கின்றாரோ அங்கெல்லாம் பலிபீடம் கட்டி ஆண்டவரை வழிபட்டு கொண்டு வந்தார்கள். ஒரு தனி மனிதன் சார்ந்த ஒரு வழிபாடாக அது காணப்பட்டது. அது பலியோடும் இரக்கத்தோடும் அது காணப்பட்டது. ஆனால் இந்த முற்பிதாக்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே கூட்டு வழிபாடு என்று சொல்லி எப்பொழுது சபையாக அவர்கள் இணைகின்றார்களோ அப்பொழுது அவர்கள் ஒரு சில காரியத்தை அவர்கள் எண்ணி வழிபட்டு கொண்டு வந்தார்கள். திருமறை தெளிவாக நமக்கு போதிக்கின்றது. அவர்கள் கடவுளால் எகிப்திலிருந்து விடுவிக்கப்பட்டதை நினைவு கூறுகின்றதாக அந்த கூட்டு வழிபாடானது இருந்தது. ஒரு தனி மனிதன் வழிபாடு ஒரு கூட்டு வழிபாடாக மாறும் பொழுது தன்னுடைய வரலாற்றில் நடந்த சம்பவங்களை நினைவு கூர்ந்து
ஆண்டவர் எங்கள் எகிப்து தேசத்திலே நாங்கள் அடிமையாக இருந்தோம், அவர் எங்களை வாழ்வுக்கு நேராக விடுதலைக்கு நேராக வழிநடத்தினார் என்று சொல்லி அந்த கூட்டு வழிபாடு என்பது வரலாற்றை சார்ந்து தங்கள் வாழ்வோடு சார்ந்து தங்கள் நினைவுகளை மீண்டுமாக ஆண்டவருக்கு நேராக திருப்பி அவர்கள் வழிபட்டு கொண்டு வந்தார்கள். ஆகவே சங்கீதக்காரன் இவ்விதமாக சொல்லுகின்றார், தாழ்விலே நம்மை நினைத்தவரை துதிக்கும் நேரம். இந்த வழிபாடு என்பது தாழ்விலே நம்மை நினைத்தவரை ஒரு துதிக்கும் நேரமாக நாம் கொண்டாட வேண்டும் என்று சொல்லி சங்கீதக்காரன் நமக்கு நினைப்பூட்டுகின்றார். அதே அந்த கூட்டு வழிபாடானது அது பண்டிகையாக மாறுகிறது. அறுவடை பண்டிகையாக அவர்கள் வழிபட்டு கொண்டாடுகின்றார்கள். அந்த வழிபாடு எவ்விதமாக இருந்தது சொன்னால், என் தகப்பன் சீரிய தேசத்தான், அவன் அலைந்து திரிந்தவன், எங்களுக்கு இத்தேசத்தை கொடுத்தார், ஆதலால் இந்த முதற் பலனை கொண்டு வந்து நாங்கள் வழிபடுவோம் என்று சொல்லி ஆண்டவருக்கு முதற் பலனை கொடுத்து அவர்கள் வழிபட்டார்கள். உபாகமம் 26வது அதிகாரம் 1 - 12 வசனங்களை நாம் பார்க்க முடிகிறது. ஆகவே ஒரு தனி மனிதன் வழிபாட்டை கடந்து ஒரு கூட்டு வழிபாடாக அவர்கள் கடந்து வரும் பொழுது தன்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் செய்த நன்மையான காரியங்களை அவர்கள் நினைவு கூர்ந்து அவர்கள் துதிக்கின்ற ஒரு நேரமாக அவர்கள் ஏற்படுத்தி கொண்டார்கள். மீண்டுமாக அந்த வழிபாட்டை அவர்கள் கொண்டாடும் வழியாக தன்னுடைய முதற் பலனை ஆண்டவருக்கு அர்ப்பணித்து அவைகள் மூலமாக ஆண்டவர் எங்களுக்கு வழங்கிய நன்மைக்காக நன்றி செலுத்துவோம் என்று சொல்லி ஆண்டவரை துதித்து கொண்டு வந்தார்கள். இதுதான் திருமறையிலே பார்க்கின்ற ஒரு வழிபாடு. ஆனால் நம்முடைய வழிபாடு எவ்விதமாக நேரத்திலே இருக்கின்றது என்று சொல்லி நாம் சிந்திக்க நாம் அழைக்கப்படுகின்றோம். ஒருவேளை நம்முடைய வாழ்வோடு சார்ந்து நாம் வழிபடுகின்றோமா? ஒருவேளை இந்த 3 மாதங்களாக இல்லத்திலே நாம் இருந்து வழிபட்டு கொண்டு வருகின்றோம். ஒரு பாக்கியம் நமக்கு கிடைத்திருக்கின்றது, இணையதளத்தின் மூலமாக நாம் வழிபட்டு கொண்டுதான் வருகின்றோம். ஆனால் இந்த 3 மாதங்கள் ஆண்டவர் எனக்கு கொடுத்த நன்மைகளுக்காக, ஆண்டவர் கொடுத்த பாதுகாப்புக்காக நாம் நன்றி செலுத்த நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். ஆகவே அப்படிப்பட்ட கொண்டாட்டங்கள் வழியாக தான் நாம் வழிபட வேண்டும் என்று சொல்லி இந்நாளிலே தலைப்பானது மக்களின் பற்றுறுதி கொண்டாட்டமே ஒரு வழிபாடு, மக்களின் நம்பிக்கையின் கொண்டாட்டமே தான் வழிபாடு என்கின்ற தலைப்பை சிந்திக்க நாம் அழைக்கப்படுகின்றோம். ஆகவே இந்த வழிபாடானது முற்பிதாக்கள் கூட்டு வழிபாடாக இருந்த காலத்திலே அவர்கள் சில காரியங்களை விட்டு கடந்து வந்தார்கள். எதற்காக வழிபாடு முக்கியம் என்று சொல்லி தன்னோட வாழ்வோடு இணைந்த வழிபாடானது பிற்காலத்திலே அது மறுக்கப்பட்டு வழிபாட்டிற்கும் வாழ்வுக்கும் தொடர்பற்ற ஒரு நிலை அவருடைய வாழ்விலே காணப்பட்டது. அவர்கள் வழிபாட்டிலே வாழ்வோடு இணைந்து ஆண்டவரை வழிபட்டு கொண்டு வந்தார்கள். ஆனால் காலங்கள் சென்ற பின்பு அவருடைய வழிபாட்டிற்கும் வாழ்வுக்கும் தொடர்பற்ற ஒரு நிலை காணப்பட்டது. ஆரம்ப காலத்தில் இருந்த வழிபாடு விடுதலை சார்ந்த வழிபாடாக அவரிடத்திலே காணப்பட்டது. ஆனால் காலங்கள் செல்ல செல்ல வெறும் சட்டங்களுக்கும் சடங்குகளுக்கு மாத்திரம் அவர்கள் அடிப்படைந்து அந்த அடிமைத்தனத்திற்குள்ளாக மீண்டுமாக அவர்கள் கடந்து சென்றார்கள். ஆகவே விடுதலையோடு ஆராதிக்க அவர்கள் முற்பட்டார்கள். ஆனால் முடிவோ மீண்டுமாக அவர்கள் அடிமைத்தனத்திற்குள்ளாக சென்று அவர் வழிபட ஆரம்பித்தார்கள். ஆகவே சமய சடங்குகளுக்கு மக்கள் அடிமையாக இருந்து வழிபட்டதை நாம் பார்க்கின்றோம். அந்த வழிபாட்டிற்கும் வாழ்வுக்கும் தொடர்பற்ற நிலையை புதிய ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்து கண்டித்து உணர்த்துகிறவராக காணப்படுகின்றார். வழிபாட்டை தவறு என்று அவர் தண்டிக்கவோ அவர் வழிபாடு வேண்டாம் என்றோ அவர் சொல்லவில்லை. மாறாக வாழ்வு வேறு வழிபாடு வேறு என்றிருந்த ஒரு பிரிவை நீக்கி மீண்டுமாக வாழ்வோடும் வழிபாடும் இவை பின்னி பிணைந்தவை என்று சொல்லி அவர் பல எடுத்துக்காட்டுகளை திருமறையிலே அவர் கொடுத்திருக்கின்றார். ஆகவே இவைகளை நாம் கொண்டாடதான் அழைக்கப்படுகின்றோம். வழிபாடு என்று சொன்னாலே அது வாழ்வோடு இணைந்ததாக, அது வாழ்வாக நாம் எடுத்து வாழ்விலே நடந்த காரியங்களை ஆண்டவருக்கு நேராக திருப்பி நாம் அதன் துதிக்கும் நேரமாக, நன்றி செலுத்தும் நேரமாக நாம் அதை கொண்டாட அழைக்கப்படுகின்றோம். மொத்தத்தில் வழிபாடு என்பது மக்களின் விசுவாச ஒரு வாழ்வை நினைவூட்டுகின்ற ஒரு நேரமாக காணப்பட வேண்டும். இந்த படிக்க கேட்ட 3 திருமறை 3 கூறுகள் ஒரு வழிபாட்டிலே எவ்விதமாக கொண்டாடலாம், நாம் படிக்க கேட்ட திருமறை வழியாக எவ்விதமாக வழிபாட்டிலே இவையிலும் சேர்த்து நாம் கொண்டாடலாம் என்று சொல்லி நாம் சிந்திக்க நாம் ஆயத்தப்படுவோம். முதலாவது வாசிக்க கேட்ட பழைய ஏற்பாட்டு பகுதியிலே ஏசாயா 6வது அதிகாரம் 1 - 8 திருமொழிகள்
அதை எவைகள் உணர்த்துகின்றன என்று பார்க்கும் பொழுது முதலாவது அது பாவ நிலையை உணர்த்துகின்றதாக காணப்படுகின்றது. இந்த நிகழ்வானது தேவாலயத்திலே நடக்கின்ற ஒரு நிகழ்வு, ஏசாயாவுக்கு ஏற்பட்ட ஒரு இறை உணர்வு. இவைகள் மத்தியிலே சிங்காசனத்தின் முன்பாக விண்ணக குரலை எழுப்பி ஆண்டவர் கடவுள் பரிசுத்தர், அவர் பரிசுத்தர் என்று சொல்லி அங்கே ஒரு குரல் எழுப்பப்படுகிறது. அவைகள் மத்தியிலே ஏசாயா நின்று கொண்டிருக்கின்றார். திருச்சபை முழுவதுமாக, ஆலய முழுவதுமாக ஆண்டவருடைய வஸ்திர தொங்கலால் நிறைந்திருக்கின்றது. அந்த இறை பிரசனத்திற்குள்ளாக ஏசாயா கடந்து வரும் பொழுது ஒரு காரியத்தை அவர் நினைவு கூறுகின்றார். நான் யார் என்று கூறிய ஒரு காரியத்தை அவர் நினைவு கூறுகின்றார். தன் சுய உணர்வை, தாம் தூய்மையின்மை என்கின்ற உணர்வு அவருக்குள்ளாக கடந்து வருகின்றது. ஒரு வழிபாட்டுக்குள்ளே நாம் கடந்து வரும் பொழுது இப்படிப்பட்ட உணர்வோடு நாம் கடந்து வர நாம் அழைக்கப்படுகின்றோம். ஏன் இந்த உணர்வு என்று பார்க்கும் பொழுது வாசிக்க கேட்ட அதே பகுதியிலே 1ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது 6ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே உசியா ராஜா மரணம் அடைந்த நாளில் அந்த ராஜாவுடைய வாழ்க்கை விதமாக இருந்தது, அந்த அரசாட்சி விதமாக இருந்தது என்று சொல்லி 2ஆம் நாளாகமத்திலே நாம் பார்க்க முடியும். அந்த மக்களுடைய தன்மைகள் எவை எப்படி இருந்தது, அவர்கள் எவ்விதமாக இருந்தார்கள் என்று சொல்லி நாம் பார்ப்போம் என்று சொன்னால் ஏசாயா 1ஆம் அதிகாரத்திலிருந்து 5ஆம் அதிகாரம் முடிய நாம் பார்க்கும் பொழுது அது ஒரு பொருளற்ற ஒரு வழிபாடாக, நீதியை புரட்டுகின்ற ஒரு நேரமாக, சமத்துவத்தை சீர்குலைக்கின்ற ஒரு காலமாக அது அமைந்தது. ஆகவே ஏசாயா உணர்கின்றார், நான் தூய்மையின்மை, நான் ஒரு தூய்மையின்மையாக காணப்படுகின்றேன், நான் அசுத்த உதடுகள் மனிதர்கள் வாழும் இடத்தை நான் வாழுகின்றேன் என்று சொல்லி தன்னை பரிசோதனை செய்து கொள்கின்ற ஏசாயாவை நாம் பார்க்கின்றோம். ஆகவே வழிபாட்டுக்குள்ளாக கடந்து வரும் பொழுது இப்படிப்பட்ட சிந்தனைகளோடு நாம் அழைக்கப்படுகின்றோம். பாவத்தன்மையின் அறிக்கையினாலே சேராபின்கள் பறந்து வந்து அவருடைய நாவுகளை தொட்டு ஆண்டவர் சொல்லுகின்றார், நான் யாரை அனுப்புவேன் என்று சொல்லி. அதற்கு மறுமொழியாக ஏசாயா சொல்லுகின்றார், என்னை அனுப்பும், நான் சொல்லுகின்றேன் என்று சொல்லி ஒரு நிலையான ஒரு வழிபாட்டை அந்த இடத்திலே நாம் பார்க்க முடிகிறது. ஆகவே ஏசாயா அந்த புத்தகத்திலே பார்க்கும் பொழுது பாவ நிலையை உணர்ந்து ஒரு நிலையான வழிபாட்டை கொண்டாட அந்த பகுதி நமக்கு அழைப்பு கொடுக்கின்றது. 2வது படிக்க கேட்ட வெளிப்படுத்தின விசேஷத்திலே 4ஆம் அதிகாரம் 1ஆம் திருமொழிகள் துவங்கி 11ஆம் திருமொழி முடிய நாம் படிக்க கேட்டோம். அந்த பகுதியிலே மாட்சியை நாம் அர்ப்பணிக்க அழைக்கப்படுகின்றோம். ஒருவேளை இந்த காட்சியை மீண்டுமாக திருமுறையை நாம் வாசிக்கும் பொழுது யோவான் விண்ணக வாசலிலே, பரலோகத்தின் வாசலிலே ஒரு திருக்காட்சியை அவர் காண்கின்றார். அந்த காட்சியின் வாயிலாக ஒரு ஒளி வெள்ளத்திலே நடைபெற்ற ஒரு வழிபாடு, ஒரு சூழல். அந்த சூழல் மத்தியிலே ஆண்டவருடைய பிரசன்னம் எவ்விதமாக இருந்தது என்று சொல்லி 24 மூப்பர்கள் அங்கே வெளிக்காட்டுகின்றார்கள். தாங்கள் பொன் கிரீடங்களை கடவுளுடைய அரியணின் முன்பாக வைத்து வெளிப்படுத்தினால் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே பார்க்கும் பொழுது தேவரின் மகிமையும் கனத்தையும் வல்லமையும் பெற்றுக் கொள்வதற்கு பாத்திரராய் இருக்கிறார் என பாடி அவர்கள் புகழ்ந்தனர். ஆகவே யார் இந்த மகிமையும், யார் இந்த கனத்திற்கும், யார் இந்த வல்லமைக்கும் பாத்திரவான்கள் என்று சொன்னால் அது ஆண்டவர் ஒருவர்தான் என்று சொல்லி அந்த 24 மூப்பர்கள் அங்கே பேசுகின்றதை நாம் பார்க்கின்றோம். 4ஆம் அதிகாரமும் 5ஆம் அதிகாரமும் எதை குறித்து பேசுகின்றது சொன்னால் யார் தகுதியுடையவர் என்கின்ற ஒரு கேள்விக்கு இந்த பகுதியானது மிகுந்த அழுத்தம் கொடுக்கின்றது. கடவுளே வல்லமைக்கும் மகிமைக்கும் கனத்துக்கும் தகுதியுடையவர் என்று சொல்லி. ஆனால் நம்முடைய வழிபாடானது எவ்விதமாக இருக்கிறது? நம்முடைய வழிபாட்டிலே நம்ம யாரை கனப்படுத்துகின்றோம், யாருக்கு நாம் மகிமை செலுத்துகின்றோம், யாருக்கு நாம் வல்லமைகளையும் நம் அதிகாரத்தையும் செலுத்துகின்றோம் என்று பார்ப்போம் என்று சொன்னால் இப்பொழுதோ தனி மனித வழிபாடானது மிகுதியாக காணப்படுகின்றது. ஆண்டவருடைய மகிமையை திருடி ஆண்டவருக்கு நிகராக தனி மனிதனுடைய வழிபாட்டானது இவ்வேளையிலே அதிகமாக நாம் பார்த்து கொண்டு வருகின்றோம். ஆகவே மகிமை, கனம், அதிகாரம் இவற்றை நீண்ட காலமாக மனிதன் தன் கைக்குள்ளாக வைத்துக் கொள்ள அவன் ஆசைப்படுகின்றான். ஒரு அதிகாரத்தை பெற்றுக்கொண்ட பின்பாடு அந்த அதிகாரம் முழுவதுமாக நானே அது இருக்க வேண்டும் என்று சொல்லி அந்த அதிகாரத்திற்குள்ளாக, அந்த கணத்திற்குள்ளாக, அந்த மகிமைக்குள்ளாக எப்பொழுதும் அவன் இருக்க அவன் ஆசைப்படுகின்றான். இந்த நிகழ்வை பார்க்கும் பொழுது ஆதியாகமம் புஸ்தகத்திலே பாபேல் கோபுரம் நிகழ்வானது ஞாபகத்திற்கு வருகிறது. நமக்கு பேர் உண்டாக பெரிய கோபுரம் கட்டுவோம் என்று சொல்லி தங்களுடைய அதிகாரத்தை அங்கே செலுத்துகின்றார்கள். ஆனால் அங்கே ஆண்டவர் இறங்கி அங்கே சீர்குலைத்து போடுகின்றதை நாம் பார்க்கின்றோம். ஆகவே இயேசுவினுடைய காலத்திலே
பரிசேயருடைய வாழ்வு அவ்விதமாக காணப்பட்டது. யோவான் 12ஆம் அதிகாரம் 43வது வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது, அவர்களால் கடவுளால் வருகின்ற மகிமையை விட மனுஷரால் வருகின்ற மகிமையை அதிகமாக அவர்கள் விரும்பினார்கள். கடவுளால் வரும் மகிமையை விட மனுஷரால் வரும் மகிமையை அதிகமாக அவர்கள் விரும்பினார்கள் என்று சொல்லி யோவான் அதிகாரத்திலே நாம் பார்க்கின்றோம். ஆகவே ஒவ்வொரு வழிபாட்டிலும் நம்முடைய மகிமையும் நம்முடைய பெருமையும் கடவுளுடைய முன்பாக நாம் சரணடைய வேண்டும். கடவுளுடைய முன்பாக வழிபாட்டிற்காக கடந்து வரும் பொழுது நான் ஒன்றும் இல்லை என்று சொல்லி ஆண்டவருக்கு முன்பாக நாம் சரணடைய நாம் அழைக்கப்படுகின்றோம். அது ஒரு வழிபாட்டின் ஒரு கொண்டாட்டமான ஒரு பகுதியாக காணப்படுகின்றது. கடைசியாக வாசிக்கிட்ட நற்செய்தி பகுதியிலே ஒரு புதிய ஆவிக்குள்ளான ஒரு புரியலை நாம் அங்கே பார்க்கின்றோம். ஒரு புதிய ஆவிக்குள்ளான ஒரு புரியலை நாம் அங்கே பார்க்கின்றோம். யோவான் 4ஆம் அதிகாரம் 16வது திருமுறை துவங்கி 26வது திருமுறை முடிய அந்த பகுதியை நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சமாரிய இன பெண்ணோடு பேசும் ஒரு நிகழ்வு அங்கே சுட்டிக்காட்டப்படுகின்றது. என்ன உரையாடல் அங்கே என்ன பேசுகின்றார் என்று பார்ப்போம் என்று சொன்னால், அந்த வழிபாட்டு உடைய ஸ்தலத்தை குறித்து அங்கே பேசுகின்றார்கள். வழிபாட்டு ஸ்தலம் என்பது சமாரிய மக்களுக்கு கெர்சீம் என்கின்ற ஒரு மலையை மையமாக வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். எருசலேம் மக்கள், யூதர்கள் எருசலேம் ஆலயத்தை மிக முக்கியமாக அவர்கள் பார்க்கின்றார்கள். ஆகவே ஒவ்வொரு மக்களுக்கும் அவருடைய ஸ்தலமானது தூய்மையாக காணப்படுகின்றது. ஒரு பாகுபாடு நிறைந்த ஒரு சம்பவத்தை நாம் இங்கே பார்க்கின்றோம். ஒருவேளை இந்த வரலாற்றிலே பார்க்கும் பொழுது பல்வேறு தொற்று நோயாலே அதிக மக்கள் பாதிக்கப்பட்டார்கள். ஆனாலும் அவைகளிலிருந்து விடுபட்ட நாட்களும் உண்டு. இந்த தொற்று நோயிலும் நாம் மிகுதியாக நாம் விடுபட போகின்றோம். ஆனால் பாகுபாடு என்று சொல்லி ஒரு தொற்று நோயாலே நாம் பாதிக்கப்பட்டுதான் இருக்கின்றோம். அன்றாட வாழ்க்கையிலே ஏழை எளியவன் என்று சொல்லி, பணக்காரன் எளியவன் என்று சொல்லி, உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று சொல்லி அந்த தொற்று நோயாலே நாம் அனைவரும் பாதிக்கப்பட்டிருக்கின்றோம். அந்த உரையாடலை தான் நாம் இங்கே பார்க்கின்றோம். சமாரியன் யூதர்கள் என்கின்ற ஒரு பிரிவினை அங்கே பார்க்கப்படுகின்றது. ஆகவே இந்த ஸ்தலத்தை ஆண்டவர் எப்படி சுட்டிக்காட்டுகிறார் என்று பார்க்கும் பொழுது இனத்தின் அடையாளமாக தான் அந்த ஸ்தலம் என்பது காணப்படுகின்றது. கெர்சீம் என்று சொன்னாலே சமாரியோட இடம், எருசலேம் என்று சொன்னால் யூதர்களுடைய இடம் என்று சொல்லி அந்த இனத்தின் அடையாளமாக தான் அன்று காணப்படுகின்றது. ஆனால் இயேசுநாதர் இப்படிப்பட்ட வழிபாட்டு ஸ்தலத்திற்கும் இனத்திற்கும் தம்மை அடையாளப்படுத்தி கொள்ளாமல் ஒரு புதிய ஆவிக்குள்ளான ஒரு புரிதலை அங்கே அவர் முன்வைக்கின்றார். ஆவியிலும் உண்மையிலும் வழிபட ஒரு அகம் சார்ந்த வழிபாட்டை அவர் நமக்கு கொடுத்திருக்கின்றார். ஒரு பிரிவினை சார்ந்த இந்த வழிபாட்டிலே மீண்டுமாக ஆண்டவர் சொல்லுகின்ற காரியத்தை பார்க்கும் பொழுது நீங்கள் ஆவியோடும் உண்மையோடும் வழிபட வேண்டும் என்கின்ற ஒரு அறைகூவலை அங்கே பார்க்கின்றோம். ஒரு பாகுபாடு இருந்த ஒரு சூழ்நிலைகள் மாறி ஒரு சமத்துவம் நிறைந்ததாக அனைவரும் சேர்ந்து நாம் ஆராதிக்கவும் அனைவரும் சேர்ந்து நாம் ஆண்டவரை தொழுது கொள்ள அங்கே அழைப்பு கொடுக்கப்படுகின்றது. ஆகவே கடவுளுடைய வாழும் இடம் குறித்தான ஒரு பார்வை இந்த இடத்திலே அகலமாக பார்க்கப்படுகின்றது. இல்லத்திலே இருந்தவாறு நாம் ஆண்டவரை ஆராதித்துக் கொண்டு வருகின்றோம். வழிபாட்டு ஸ்தலத்தில் நாம் போக முடியவில்லையே, வழிபாட்டு நான் கலந்து கொள்ள முடியவில்லை என்று சொல்லி பல அங்கலாய்ப்பு நமக்குள்ளாக காணப்படலாம். ஆனால் திருமறையை பார்க்கும் பொழுது அவர் எங்கும் அவர் இணைந்தவராக காணப்படுகின்றார். ஆகவே இந்த பார்வையை பார்க்கும் பொழுது வழிபாட்டு ஸ்தலம் என்பது அவர் வாழும் இடம் என்பது மிக அகலமானது என்று சொல்லி ஒரு பார்வை இந்த இடத்திலே காணப்படுகின்றது. நம்முடைய வழிபாட்டிலே மக்கள் விசுவாசத்தை கொண்டாடுவதாக இருக்க வேண்டுமெனில் இந்த 3 காரியங்கள் மிக முக்கியமாக காணப்பட வேண்டும். நம்முடைய உள்ள தவறுகள் பாவங்கள் சுயமாக உணரும் வண்ணம் ஒரு சூழல் அமைய வேண்டும். இரண்டாவது, நம்மிடத்திலே பெருமை மகிமை அதிகாரம் வல்லமை அனைத்தையும் கடவுளுடைய மாத்திரம் நாம் செலுத்த வேண்டும். அவருக்கே அந்த வழிபாடு என்ற சூழல் அமைய வேண்டும். மூன்றாவது, நம்மிடத்திலே உள்ள ஒரு ஆன்மீக விசாலமாக்கி ஒரு புதிய புரிதலுக்குள்ளாக நாம் கடந்து வர வேண்டும். இவைகள் 3ம் இணையும் பொழுது நிச்சயமாகவே அந்த வழிபாடு என்பது ஒரு அர்த்தமுள்ள வழிபாடாக, அது வழிபாடானது கொண்டாட்டமாக அது காணப்படுகின்றது. ஆகவே இப்படிப்பட்ட வழிபாடுகளிலே நாம் ஆண்டவரோடு இணைந்து நாம் கொண்டாட
நாம் நிச்சயமாகவே ஆண்டவர் சமூகத்தை நாம் அர்ப்பணிப்போம். கர்த்தராமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பதாக. நாம் கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி கொண்டாடுவோம். எங்கள் அதிகமாக நேசிக்கிற அன்பு நிறைந்த ஆண்டவரே, இந்த வேலைக்காக நமக்கு நாம் நன்றி செலுத்துகின்றோம். இப்பொழுதும் தகப்பனே, வழிபாட்டை குறித்து நாங்கள் சிந்திக்கவும் ஆண்டவர் கொடுத்த கிருபைகளுக்காக நமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இதோ வழிபாடு என்பது ஒரு துதிக்கும் நேரமாக, வழிபாடு என்பது நன்மையை பகிர்ந்து நன்மையை பெற்றுக்கொண்டதை ஆண்டோட சமூகத்தை படைக்கும் நேரமாக அது காணப்பட ஆண்டவர் எங்களுக்கு கிருபை செய்வீராக. அந்த வழிபாட்டு ஸ்தலத்திற்குள்ளாக கடந்து வரும் பொழுது எங்களுடைய சுய உணர்வை நாங்கள் மதிப்பிட்டு எங்களுடைய பாவங்களையும் எங்களுடைய மீறுதல்களையும் நாங்கள் உணர்ந்து அவைகள் ஊடாக நாங்கள் திரும்பி பார்த்து உண்மைக்கு நாங்கள் நன்றி செலுத்த கடமைப்பட வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். மீண்டுமாக இந்த வழிபாட்டு சூழல் என்பது எங்களுடைய அதிகாரத்தையும் எங்களுடைய வல்லமையும் எங்களுடைய கனத்தையும் மட்டுமல்ல, ஆண்டவரே உமக்கே உரிதாக நீரே அதுக்கு பொறுப்பு என்று சொல்லி உங்களுடைய சமூகத்தை நாங்கள் அதை அர்ப்பணித்து அதிகாரத்தோடு இல்லாமல் தாழ்மையோடு நாங்கள் ஆராதிக்க ஆண்டவர் கிருபை வேண்டுமா நாங்கள் மன்றாடுகின்றோம். இதோ ஒரு புதிய ஒரு புரிதலை நாங்கள் பார்க்கின்றோம். ஆண்டவருடைய ஸ்தலமாகிய இடமானது மிக அகலமாக காணப்படுகின்றது. அவர் பாகுபாடின்றி அனைத்து மக்களோடு தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டவராக இருக்கின்றார். இதோ ஆண்டவர் அப்படிப்பட்ட மக்களோடு அவர் இன்றும் பேசுகின்றவராக இருக்கின்றார். அந்த வழிபாட்டிற்குள்ளாக கடந்து வந்து ஆண்டவர் உண்மை நாங்கள் ஆராதிக்கவும் உண்மை நாங்கள் கொண்டாடவும் நீ கொடுத்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகின்றோம். இந்த வேளையிலும் நீர் பேசின வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகின்றோம். துதி கன மகிமை யாவுமைக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நல்ல பிதாவே, ஆமென். அருளையை கேட்ட நாம் உலக திருச்சபையோட நம்முடைய விசுவாசத்தை நாம் அறிக்கை செய்வோம். இறை வழிபாட்டு நூல் பக்கம் 88வது பக்கத்தில் இருக்கின்ற அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தை நாம் அனைவரும் சேர்ந்து நாம் ஏறெடுப்போம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவினாலே கன்னி மரியாதை உற்பத்தி பிறந்தார். புந்து பிலாவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மறைத்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மருத்துவோடு எழுந்தறினார். பரமணத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பரிசத்தில் வெற்றிக்கிறார். அவரிடத்திலிருந்து உயிரோடையும் மருத்துவரையும் நாய்ந்திருக்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாக பரிசுத்த சபையும் பரிசுத்தவான ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சர்வ உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனுடன் விசுவாசிக்கிறேன். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. அவரும் ஒரு ஆவியோடும் இருப்பாராக. கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். கிறிஸ்துவே எங்களுக்கு இறங்கும். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். பரமண்டலத்தில் எங்கள் பிதாவே உடைய நாம் பரிசுத்தப்படுவதாக. இந்த ராஜ்யம் வருவதாக. உங்களுடைய சித்த பரமண்டலத்தை செய்யப்படுகிறது போல பூமியில் செய்யப்படுவதாக. அன்றனை பெற்ற எங்களுக்கு தாரும் விரதமாக குற்றத்தை மன்னிக்கிறது போல என் குற்றங்களுக்கு மன்னியும். எங்கள் சொல்லிக்கு பிரவசிக்க பண்ணாமல் திரும்ப நட்சத்திரம் சொல்லும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே. ஆமென். ஆண்டவரே, உங்கள் இரக்கத்தை எங்களுக்கு காண்பியும். உங்களுடைய ரட்சிப்பை எங்களுக்கு அருளச் செய்யும். ஆண்டவரே, எங்கள் ஆளுபவர்களை வழிநடத்தும். அவர்களுக்கு பரத்திலிருந்து வரும் ஞானத்தை கொடுத்தருளும். உம்முடைய பணிவிடைக்காரருக்கு நீதியை தரிப்பியும். நீ தெரிந்து கொண்ட ஜனத்தை சந்தோஷப்படுத்தும். ஆண்டவரே, உங்கள் ஜனத்தை ரட்சியும். உம்முடைய சுதந்திரத்தை ஆசீர்வதியும். ஆண்டவரே, எங்கள் காலத்தில் சமாதானத்தை தந்தருளும். தேவரே அல்லாமல் உலகத்தை ஆளுபவர் வேறு ஒருவரும் இல்லை. கடவுளே, எங்கள் இருதயங்களை சுத்திகரியும். உடைய பரிசுத்த ஆவியை எங்களிடத்திலிருந்து எடுத்துக் கொள்ளாதேயும். ஜெபிப்போம். அன்புள்ள கடவுளே, உம்மோடு கூட உறவாட, உறவுகளை புதுப்பிக்க, வழிபாடு நிமித்தம் நாங்கள் முயற்சிகளை எடுத்துக்கொண்டிருக்கின்றோம். இந்த முயற்சிகளில் அன்புள்ள கடவுளே, உம்முடைய இரக்கத்தோடு ஞானத்தோடு இந்நாள் வரைக்கும் வழி நடத்தியிருக்கின்றீர். உமக்கு கோடான கோடி நன்றி. இந்த வழிபாடுக்காகவும் கூட உமக்கு கோடான கோடி நன்றி. அன்புள்ள கடவுளே, இதற்கு மேல் உம்மை வழிபடுகின்ற பொழுது இந்த வழிபாடின் மூல நோக்கங்களை நாங்கள் அறிந்து கொள்ள, புரிந்து கொள்ள, அதை உள்வாங்க, அதன்படி நாங்கள் உம்மை வழிபட நீங்கள் தான் உம்முடைய இரக்கத்தோடு பாதுகாத்து வழிநடத்த வேண்டும். இந்த நேரத்தில் அன்புள்ள கடவுளே, கிறிஸ்து ஆலயத்தின்
அனைத்து குடும்பத்தினரையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். குடும்பங்களை உருவாக்கி குடும்பங்களுக்குள் உம்முடைய அன்பையும் சமாதானத்தையும் மையமாக்கி இருக்கிற கடவுள் நீர். அதோடு கூட அன்புள்ள கடவுளே, அவங்களுடைய அனைத்து செயல்பாடுகளிலும் கூட நீங்கள் வழிநடத்தியிருக்கின்றீர். உமக்கு கொடான கோடி நன்றி. கடினமான சூழல்களில் அன்புள்ள கடவுளே, உம்முடைய இரக்கத்தையும் உம்முடைய பாதுகாப்பையும் உம்முடைய சமாதானத்தையும் இவங்கள் ஒரு விசேஷ விதத்தில் உணரும்படி கிருபை செய்யுங்கள். அதே போல அன்புள்ள கடவுளே, இந்த உலகத்தில் அதை பகிர்ந்து கொண்டு வாழும்படி நீங்கள் தான் அவங்களுக்கு நம்பிக்கையின் தூணாக, தைரியத்தின் தூணாக இருக்க வேண்டும். குடும்பங்களில் உம்முடைய சமாதானம் நிலைத்திருக்கட்டும். அதே போல அன்புள்ள கடவுளே, இந்த உலகம் முழுவதும் மிகவும் கோரமான கடினமான போராட்டங்கள் நிமித்தம் உம்முடைய மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த கொரோனா வியாதியை எதிர்க்க பல முயற்சிகளை எடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இப்படிப்பட்ட கடினமான சூழல்களில் அன்புள்ள கடவுளே, பலவீனத்தில் இருக்கக்கூடியவர்களை இந்த நேரத்தில் நினைவு கூறுகின்றோம். ஏழைகளை இந்த நேரத்தில் நினைவு கூறுகின்றோம். சிறு பிள்ளைகளை நினைவு கூறுகின்றோம். அதே போல வயதானவர்களை நினைவு கூறுகின்றோம். இந்த போராட்ட மத்தியில் அன்புள்ள கடவுளே, ஊழியம் செய்து கொண்டிருக்கின்ற அனைத்து பேரையும் கூட நினைவு கூறுகின்றோம். இந்த வியாதியை எதிர்க்கும்படி பலவிதமான மருத்துவ முயற்சிகளையும் கூட நினைவு கூறுகின்றோம். உம்முடைய ஞானத்தோடு, உம்முடைய அருளோடு, அன்போடு, சமாதானத்தோடு இவங்க அனைத்து பேரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துங்கள். திரும்பியும் கூட அன்புள்ள கடவுளே, மனிதர்களாய் நாங்கள் வாழ்க்கையின் மூல காரணங்களை நாங்கள் எண்ணி பார்க்க, யோசிக்க, அதன்படி நடக்க நீங்கள் கிருபை செய்யுங்கள். அதை போல அன்புள்ள கடவுளே, விசேஷ விதத்தில் இந்த நாள் நம்ம மத்தியில் வந்து உம்முடைய அருளை பகிர்ந்து கொண்ட ஜபராஜுக்காக மன்றாடுகின்றோம். ஜபராஜுடைய எதிர்காலத்துக்காக மன்றாடுகின்றோம். அதே போல இவங்களோடு இணைந்து இறையல் பள்ளியில் படித்துக் கொண்டிருக்கின்ற அனைத்து பிள்ளைகளையும் இந்த நேரத்தில் நினைவு கூறுகின்றோம். அனைத்து பேரையும் அன்புள்ள கடவுளே, நீங்கள் தான் பாதுகாத்து பராமரித்து வழிநடத்த வேண்டும். தொடர்ந்து இந்த திருச்சபையை ஆசீர்வதிங்கள். ஆசீர்வாதமாக இருக்கும்படி கிருபை செய்யுங்கள். மீட்பரானவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மன்றாடுகின்றோம். ஆமென். எல்லோரும் இணைந்து சொல்லலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்திருக்கின்ற சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்பிக்கையோடு கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம். 3 பேராக இருந்தாலும் ஒன்றாக வசிக்கின்ற திரியேக கடவுளுடைய அன்பும் சமாதானமும் ஐக்கியமும் வழிநடத்துதலும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் யாவரோடும் நிலைத்திருப்பதாக. ஆமென். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை
தன் சேயை மறந்து விட்டாலும் மறவேனுன்னை என்றதாலே ஸ்தோத்திரம். தாய் தன் சேயை மறந்து விட்டாலும் மறவேனுன்னை என்றதாலே ஸ்தோத்திரம். மறைந்திரன்றோ உம் உள்ளங்கையில் உன்னத எந்தன் புகலிடமே. மறைந்திரன்றோ உம் உள்ளங்கையில் உன்னத எந்தன் புகலிடமே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். உன்னை தொடுவோன் என் கண்மணியை தொடுவதாக உரைத்ததாலே ஸ்தோத்திரம். உன்னை தொடுவோன் என் கண்மணியை தொடுவதாக உரைத்ததாலே ஸ்தோத்திரம். ஆக்கினியின் மதிலாக அந்தரே என்னை காத்திடுமே. ஆக்கினியின் மதிலாக அந்தரே என்னை காத்திடுமே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். உனக்கெதிராய் எழும்பும் ஆயுதம் வாய்ந்திடாதே என்றதாலே ஸ்தோத்திரம். உனக்கெதிராய் எழும்பும் ஆயுதம் வாய்ந்திடாதே என்றதாலே ஸ்தோத்திரம். பறந்திடுமே உம் நாமத்திலே, பரனே எனக்காய் ஜெயக்கொடியே. பறந்திடுமே உம் நாமத்திலே, பரனே எனக்காய் ஜெயக்கொடியே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை முற்றும் ஒப்புவித்தேனே, ஏற்று என்றும் நடத்துவீரே ஸ்தோத்திரம். என்னை முற்றும் ஒப்புவித்தேனே, ஏற்று என்றும் நடத்துவீரே ஸ்தோத்திரம். ஏற்படியும் உம் வருகையிலே ஏழை என்னை சேர்த்திடுமே. ஏற்படியும் உம் வருகையிலே ஏழை என்னை சேர்த்திடுமே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா